Hello NN4U squad, welcome to Child Health Nursing Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 9. The question number 9 என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா VSD, Ventricular Septal Defect. இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த VSD கொஷனை எப்படி எஸ்ஏல ஈஸியாக ரைட் பண்ணுறது அண்ட் அதோட சினாப்சிஸ் கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஷின் பிரேக் டவுன் பண்ணுவோம். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் VSD, Ventricular Septal Defect அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்டு ஹீமோடைனமிக்ஸ், அதாவது பேத்தோபிசியாலஜி. நெக்ஸ்ட் தெரபியூட்டிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் நர்சிங் கேர் பிளான் எடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ விஎஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் கண்டிஷன் மாதிரி தான். சேம் லைக் தட் நம்ம டிசீஸ் கண்டிஷனுக்கு என்ன ஃபார்மேட் ரைட் பண்ணுவோமோ அதான் ரைட் பண்ண போகிறோம். டெஃபினிஷன், காசஸ், டைப்ஸ், பேத்தோபிசியாலஜி அண்ட் ஆல்டர்டு ஹீமோடைனமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சிம்டம், டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட், நர்சிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் காம்ப்ளிகேஷன். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன ஃபார்மேட் நீங்கள் டிசீஸ் கண்டிஷனுக்கு ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் சைல்டுக்கு டோஸ் மாறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் அதோட டயக்ராம் ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு விஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹார்ட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்னால் அஃபெக்ட் ஆன ஹார்ட்டு. நார்மல் மெக்கானிசம் ஹார்ட்டில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனக்கையாக வந்து டிஆக்சினேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கல் வரும். ரைட் வென்ட்ரிக்கல் டு பல்மனரி ஆர்ட்ரி போய் பிளட் பியூரிஃபை ஆகிட்டு லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஹோல் பாடிக்கும் பிளட் பம்ப் பண்ணும். பட் வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜெனிட்டல் ஓப்பனிங், அதாவது ஒரு ஹோல் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து பிளட் போயிட்டு பியூரிஃபை ஆகிட்டு வந்தோடனே லெஃப்ட் டு ரைட் ஷண்ட், அதாவது டிஆக்சினேட்டட் பிளட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் கிராஸ் மிக்ஸ் ஆகிக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. தேர்ட் டயக்ராமில் பாருங்கள் கிளியராக இருக்கும். தேர் இஸ் அ ஓப்பனிங் ஆர் ஹோல் இன் த in between right ventricle and left ventricle. So left side இருந்து deoxygenated blood, right side இருந்து oxygenated blood, oxygenated and deoxygenated blood ரெண்டுமே வந்து cross mix ஆகும். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ventricular septal defect ன்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் சைடில் இருந்து oxygenated blood வரும், ரைட் சைடில் இருந்து deoxygenated blood. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். Ventricular septal defect is an congenital defect. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு congenital heart defect னு சொல்கிறாங்க. Characterized by the abnormal opening in the interventricular septum. Interventricular means nothing but the left and right ventricular and the septum region ல இருந்து opening இருக்கு, which allow the blood flow from the left ventricle to right ventricle. இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிடாதீங்க, left to right தான் வந்து blood வந்து flow ஆகுது. So that resulting with the cross mixing of the deoxygenated blood and oxygenated blood that leading to the increased pulmonary flow and volume overload of the right heart அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் ரைட் பண்ணுறீங்க. சப்போஸ் இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு டஃபாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் இந்த 2 லைனாவது எழுதிக்கோங்க. VSD means a congenital hole in between the two ventricles of the heart leading to left to right shunt blood அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. ஷண்டிங் ஆஃப் த பிளட்னு ரைட் பண்ணிருங்க. இதில் வந்து கொஞ்சம் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணணும். டைப் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏசைனோட்டிக் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் ஷண்ட். எஃபெக்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு பல்மனரி சர்க்குலேஷன் அண்ட் வந்து ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது அன்ட்ரீட்டடாக விட்டுட்டோம்னா. சிவியாரிட்டி டிபெண்ட் ஆன் த சைஸ் அண்ட் லொகேஷன் ஆஃப் த டிஃபெக்ட். இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கோ அதை பொறுத்து விஎஸ்டியை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அது ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டெஃபினேஷனாக ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் கிளியராக படிச்சுக்கோங்க. இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. டயக்ராம் நீங்கள் கம்பல்சரி டயக்ராம் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமாவது இந்த டயக்ராமாவது காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்போ ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அப்புறம் வந்து லெஃப்ட் டு ரைட் ஷண்ட்னு ரைட் பண்ணணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனுக்கு அடுத்து டயக்ராம் ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் விஎஸ்டி பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் காசஸ் கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க. கன்ஜெனிட்டல் காஸ் அண்ட் அக்வைர்டு காஸ். அக்வைர்டு காஸ் வந்து ரொம்ப ரேர், அது வரதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அண்ட் ட்ராமா இன்ஜுரி இந்த ஹார்ட். இது வந்து அக்வைர்டு காஸ் ரொம்ப ரேர் கம்மி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டல் காசஸில் ஃபர்ஸ்ட் காசஸ் வந்து மெயின் காசஸ் இஸ் த இன்கம்ப்ளீட் ஃபார்மேஷன் ஆஃப் த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் டியூ டு த ஃபீட்டல் டெவலப்மெண்ட். அந்த டியூ டு ஃபீட்டல் டெவலப்மெண்ட் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம், அடுத்து வந்து ட்ரைசோமி 13, ட்ரைசோமி 18 இந்த மாதிரி ஜெனட்டிக் டிசார்டர்னால congenital heart defect right VSD வரலாம். next familial tendency, maternal infection during the pregnancy right வரலாம். maternal condition like the diabetes mellitus, maternal exposure to the teratogen drugs, maternal exposure to the x-rays or congenital anomalies. next வந்து பார்த்தீங்கன்னா poor maternal nutrition like the folic acid during the time of pregnancy. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசஸ் 2ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கிறீங்க. கன்ஜெனிட்டல் காஸ் அண்ட் அக்வைர்டு காஸ். கன்ஜெனிட்டல் காஸில் இந்த 7 லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அக்வைர்டு காஸில் இந்த 2 லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈட்டியாலஜி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் விஎஸ்டி வந்து 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரேனியஸ் விஎஸ்டி, செகண்ட் ஒன் வந்து மஸ்குலர் விஎஸ்டி, தேர்ட் வந்து இன்லெட் ஆர் ஏவி விஎஸ்டி, ஏவி கேனல் விஎஸ்டி, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் ஆர் சூப்ரா கிறிஸ்டல் விஎஸ்டி ஆர்
இன்ஃபண்டிபுலர் VSDன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவுட்லெட்னு எழுதிக்கோங்க. இப்போ மெம்பரேனியஸ் VSD இது எல்லாமே எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அந்த ஹோல் வந்து எந்த ரீஜனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஒரு லொக்கேஷனை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மெம்பரேனியஸ் VSD அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் டைப் 70 to 80% ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னா அப்பர் பார்ட் ஆஃப் த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம், அவ்வளோதான் முடிஞ்சது. மஸ்குலர் VSD அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோவர் மஸ்குலர் போர்ஷன் ஆஃப் த செப்டமில் அந்த ஹோல் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது மஸ்குலர் VSD. இன்லெட் VSD ஆர் ஆன்ட்ரியோ வெட்ரிகுலர் VSD அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் இன் நியர் த ட்ரைகஸ்பீட் அண்ட் மிட்ரல் வால். ட்ரைகஸ்பீட் மிட்ரல் வால்க்கு நியரில் கொஞ்சம் லொக்கேட் ஆயிருந்ததுன்னா அது வந்து இன்லெட் VSDன்னு சொல்கிறாங்க. அவுட்லெட்னா அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி வருது. பிலோ த அயோட்டிக் அண்ட் பல்மனரி வால்ஸில் இருந்துன்னா அயோட்டிக் VSD, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பேத்தோஃபிசியாலஜி பார்ப்போம். பேத்தோஃபிசியாலஜி ஆர் ஹீமோடைனமிக்ஸ் ரெண்டுமே சேம் தான். எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ளோ சார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் இந்த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம், அதாவது ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அப்நார்மல் ஓப்பனிங் பிட்வீன் த லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ வந்து பிளட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டு ரைட் வென்ட்ரிக்கல்னு எழுதுறீங்க. இந்த பிளட் வந்து ஒரு இடத்துல ஃப்ளோ ஆகிறதுனால இன்க்ரீஸ்டு பிளட் வால்யூம் லெஃப்ட் டு ரைட். அப்போ ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சேம்பரில் நிறையா பிளட் வந்து கலெக்ஷன் ஆகுது. ஸோ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இன்க்ரீஸ் த பிளட் வால்யூம் இந்த ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் பல்மனரி ஆர்டரி, இன்க்ரீஸ்டு பல்மனரி பிளட் ஃப்ளோ அண்ட் பல்மனரி கன்ஜெஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் வந்து டிஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் கன்ஜெனிட்டல் ஓப்பனிங் நடக்குது. ஓப்பனிங் நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டு ரைட் வென்ட்ரிக்கல், அதனால் லெஃப்ட் டு ரைட் சென்டர்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ்டு பிளட் வால்யூம் அதிகமாகுது. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கலில். பல்மனரி ஆர்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சப்ளை மெயினான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளட் வால்யூம் அதிகமாகிறதுனால பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது, பல்மனரி கன்ஜெஷன் நடக்குது. இது ஒரு பார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட், இதுக்கு மேலே என்னென்ன டிஃபெக்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ப்ரெஷர் பண்ணுது. அதாவது அந்த ரைட் வென்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து ஹைப்பர்ட்ரோபி, அதோட சைஸ்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் பிளட்டை வந்து இந்த ஆப்போசிட் சைடில் வந்து டைரக்ஷன் பண்ணுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ஒர்க் லோட் ஆஃப் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியம். ப்ரொலாங்டு பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் லீட்ஸ் டு த ரிவர்சல் ஆஃப் ஷண்ட். அந்த இடத்துல இருந்து அப்படியே ரிவர்சல் நடக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் ஷண்ட்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து சைனோசிஸ் டெவலப் ஆகுது. அந்த டைமில் லேட் சைனோசிஸோட நேம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்சன்மென்ஜர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் எய்சன்மென்ஜர் சிண்ட்ரோம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ பேத்தோஃபிசியாலஜிக்கு அடுத்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் தான். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனை 4 கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். ஜென்ரல் ஃபியூச்சர், சைன்ஸ் அண்ட் சிம்டம் இன் த இன்ஃபேண்ட் அண்ட் சில்ட்ரன், கார்டியோவாஸ்குலர் ஃபைண்டிங் இன் லாங் ஸ்டாண்டிங் அண்ட் அன்ட்ரீட்டட் கேசஸ். ஜென்ரல் சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா VSD வந்து மோஸ்ட்டாக ஏசிம்டமேட்டிக் சிம்டம் இருக்காது. பட் சைஸ் இன்க்ரீஸ் ஆக சிம்டம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. என்னென்ன சிம்டம்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் ஃபீடிங் இருக்கும், ஃபெயிலியர் டு த்ரைவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இருக்கும் வைல் ஃபீடிங் அப்போ, டாக்கிகார்டியா டிஸ்னியா இருக்கும்னு சொல்கிறாங்க. Recurrent respiratory infection, fatigue, delayed growth and development. These are all the main signs and symptoms of the VSD. கார்டியோவாஸ்குலர் ஃபைண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மர்மர் சவுண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பேபிஸ்க்கு செஸ்ட் பால்பிட்டேஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராக இருக்கும்னு சொல்கிறாங்க. கார்டியோமெகாலி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிகார்டியா, ஹெப்படோமெகாலி எடிமா ப்ரெசென்ட்டாக இருக்கும். ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் அன்ட்ரீட்டடாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி ஹைப்பர் டென்ஷன், ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்டோபி அண்ட் வந்து சைனோசிஸ் டியூ டு த ஷண்ட் ரிவர்சல். அதான் வந்து பார்த்தீங்கன்னா எய்சன்மென்ஜர் சிண்ட்ரோம்னு நம்ம பேத்தோஃபிசியாலஜியை பார்த்தோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம். டோட்டலாக 4 கிளாசிஃபிகேஷன். 4லேயும் என்னென்ன சிம்டம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு ரைட் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் we move on to the diagnostic evaluation of the VSD. History collection, physical examination, chest x-ray, ECG, electrocardiogram, echocardiogram, cardiac catheterization, pulse oximetry, CT scan, MRI. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா diagnostic evaluation. இது ஜஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றிலையும் என்னென்ன ஃபைண்டிங் இருக்குங்கிறத நீங்கள் ஓனாக எழுதுனா கூட போதும். இதான் வந்து diagnostic evaluation. Next we move on to the மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த VSD. என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயூரிட்டிக்ஸ், ப்ரூசிமேட். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த ஃப்ளூயிட் ஓவர்லோட். செகண்ட் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இன்ஹிபிட்டர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டோப்ரில், என்என்ஆப்ரில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த ஓவர்லோட் டு இம்ப்ரூவ் த கார்டியக் அவுட்புட் அண்ட் டைலேட்டிங் த வெசல்ஸ். தேர்ட் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா டிகாக்சின். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் த ஹார்ட் கன்ட்ராக்ஷன். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் டு எக்ஸாம்பிள் அமாக்சிசிலின் டு ப்ரிவென்ட் த பாக்டீரியல் எண்டோகார்டைட்டிஸ். லாஸ்ட் வந்து ஆக்சிஜன் தெரப்பி. தீஸ் ஆர் ஆல் த medical or pharmacological management for the VSD. Next we move on to the surgical management. Surgical management ரொம்ப important. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜிக்கல் க்ளோஷர்னு சொல்கிறாங்க. அதாவது பேட்ச் வச்சு ரிப்பேர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து கார்டியோ பல்மனரி பைபாஸ் சர்ஜரி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கட்ரான் சிந்தட்டிக் ஆர் பெரிகார்டியல் பேட்ச். இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜிக்கல் க்ளோஷர்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சுவிட்சரிங். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
எந்த இடத்துல VSD இருக்கோ அந்த மசில் மெம்பரேனே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சூச்சரிங் போடுறது தான் பிரைமரி க்ளோசியர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கெத்திட்டர் டிவைஸ் க்ளோஷருங்கிறது மினிமல் இன்வேசிவ், கொஞ்சம் பெயின் இருக்கும். பெர்ஃபார்ம்டு பை த கெத்திட்டர் பேஸ்ட் அப்ரோச், நோ ஓப்பன் சர்ஜரி. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். இதை அப்படியே மெமரி பண்ணி எழுதிருங்க. நெக்ஸ்ட் we move on to the nursing management. nursing management நம்ம 3 கிளாஸிஃபை பண்ணிக்கணும். ப்ரீ ஆப்ரேட்டிவ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அண்ட் ஹோம் கேர்னு சொல்லிட்டு. ப்ரீ ஆப்ரேட்டிவ் சர்ஜரிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டில் வைட்டல் சைன்ஸ், ஹார்ட் ரேட் எல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா growth and nutritional status, level of activity, வெயிட் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்டேக் அவுட்புட் ஷார்ட் மெயின்டைன் பண்ணணும். சப்போர்ட்டிவ் மெஷர்ஸில் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் கலோரி ஃபீடிங் கொடுக்கணும். அடுத்து மெடிகேஷன் அட்மினிஸ்டர் பண்ணணும். எஜுகேஷனல் அண்ட் எமோஷனல் சப்போர்ட், அதாவது பேபிக்கும் ஃபேமிலிக்கும் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்ஸ் அதிகப்படுத்தணும். பேபியோட ஆன்சைட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ப்ளே தெரப்பி அசிஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் சர்ஜரி you have to monitor the cardiac and respiratory units and வந்து பார்த்தீங்கன்னா arrhythmia, hypertension, bleeding ஏதாவது இருக்கான்னு கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணுறீங்க. சப்போர்ட்டிவ் தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா fluid and electrolyte balance, ஆக்சிஜன் தெரப்பி, பெயின் மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து பேபியோட ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் தெரப்பி எல்லாமே கொடுக்குறோம். நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா ஹை கலோரி ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் த வெயிட் கெயின். ஹோம் ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பேஷண்ட் பேபி வந்து ஹோமுக்கு போனதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணணும் வாட் ஆர் த டேஞ்சர் சைன்ஸ்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபாலோ அப் கேர், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெடிகேஷன், ஹேண்ட் ஹைஜன் அண்ட் பேலன்ஸ்டு டயட், க்ரோத் மானிட்டரிங் பற்றி எல்லாமே வந்து பேரண்ட்ஸ்க்கு ஹெல்த் எஜுகேட் பண்ணுறோம். நர்சிங் டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராய் நர்சிங் கேர் பிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 நர்சிங் டயக்னோசிஸையும் ப்ரியாரிட்டிஸ் வைஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அது அப்படியே எழுதிருங்க. டிக்ரீஸ்டு கார்டியாக் அவுட்புட் ரிலேட்டட் டு லெஃப்ட் டு ரைட் ஷண்ட். அடுத்து impaired gas exchange related to pulmonary congestion, imbalanced nutritional status less than body requirement related to increased demand of the heart failure. Next வந்து பார்த்தீங்கன்னா risk for infection related to invasive procedure or hospitalization, activity intolerance related to decreased cardiac output. These are all the 5 nursing diagnosis. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லைனா 3 ப்ராசஸ் நீங்கள் கம்பல்சரி ஃப்ரேம் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ஆஃப் VSD காம்ப்ளிகேஷன் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 இல்லைனா 4 காம்ப்ளிகேஷனாவது படிச்சுக்கோங்க. ஹார்ட் ஃபெயிலியர், பல்மரி ஹைப்பர் டென்ஷன், எண்டோகார்டைட்டிஸ், growth retardation, arrhythmias, இந்த மாதிரி சிம்பிளாக இருக்க காம்ப்ளிகேஷன் மட்டும் ஒரு 4 இல்லைனா 5 ரைட் பண்ணிக்கோங்க. Now we summarize the topic of ventricular septal defect. ventricular septal defectங்கிறது ஒன்றும் கிடையாது. Congenital abnormal opening in between the left ventricle and right ventricle. இது வந்து left to right shuntன்னு சொல்றாங்க. அந்த டெஃபினிஷன் ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காசஸை வந்து 2ஆ கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். என்னென்ன அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா congenital causes and acquired causes. அதில் congenital causes மெயினாக எழுதுங்க. maternal infection என்னென்னு. டைப்ஸ் ஆஃப் VSD வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக 4 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா membranous, muscular, inlet and outlet. அது நாலுமே எந்த லொகேஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு நீங்கள் கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பேத்தோஃபிசியாலஜியோட ஃப்ளோ வந்து டெஃபினிஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக ரைட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த growth, அந்த இன்ஃபேண்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கு என்னென்ன சிம்டம் வருதுங்கிறத பாருங்கள். இந்த புவர் ஃபீடிங், எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சைன்ஸ் அண்ட் சிம்டம். அண்ட் கார்டியாக்ல என்னென்ன சிம்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டயக்னோஸ்டிக் எவல்யூஷன் சேம் லைக் த ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், செஸ்ட் எக்ஸ்ரே அதை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு எதுக்காக இது எடுக்கிறோன்னு முடிஞ்சதுன்னா ஒரு 2 லைன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ட்ரக்ஸ் தரோம், அந்த ட்ரக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட், அந்த டெக்கட்ரான் பேச்சஸ் அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் கிளியராக படிச்சுக்கோங்க. நர்சிங் மேனேஜ்மெண்ட்டை 3ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். ப்ரீ ஆப்ரேட்டிவ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அண்ட் ஹோம் கேர்னு சொல்லிட்டு அதான பாயிண்ட்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணதுக்கப்புறம் அந்த 5 ப்ரியாரிட்டைஸ்டு நர்சிங் டயக்னோசிஸை ரைட் பண்ணிவிட்டு 3 ப்ராசஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் 4 to 6 காம்ப்ளிகேஷன் ரைட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எஸ்ஏ கொஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.